தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படி என்னத்த பெரிய ஈவ அருளினார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இயேசுவை என்ன பண்ணார்? அருளினார். இயேசுவை அருளினார். தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த மனு குலத்திற்கு அருளினார். சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் இந்த மனு குலத்திற்கு இயேசுவை தந்தளித்தார். இதுதான் ஈவு. பிதாவாகிய தேவன் பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசுதான் கிஃப்ட் இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை மாத்திரம் நமக்கு கொடுக்கலன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை, மனு குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை. ஒரு ஆள் கூட பரலோகத்துக்குள்ள காமிக்க, ஒரு ஆள் கூட ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று அனுபவிக்க முடியாது. எல்லாம் ஒரு நாள் மறிக்கணும். மறித்து பிற்பாடு நேரம் நரகத்துக்கு தான் போய் ஆகும். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமார் என்றும் சொந்த குமார் என்றும் பாராமல் அவரே நமக்கு என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் கொடுத்த நல்ல ஒரு ஈவு என்னன்னா இயேசு தான். அந்த இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்துல அந்த இயேசுவை நாம பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த ஈவை, அந்த சுதந்திரத்தை அதை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஆகவே இங்க இருக்கிற, நான் நம்புறேன், இங்க இருக்கிற எல்லாருமே பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த ஈவை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்புக்குள்ள அநேக நன்மைகள் நமக்கு உண்டா இருக்கிறது. அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் கானானின் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கானானின் நன்மைகள் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்து ரட்சித்து அடுத்த கட்ட நமக்கு தேவன் நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஆமென். இப்ப கவனிங்க, இந்த உலகத்துல பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து என்கிற ஒரு தேசம், சுவிட்சர்லாந்து என்கிற தேசம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார நாடு. அமெரிக்கா காட்டிலும் ஒரு பெரிய பணக்கார நாடு சுவிட்சர்லாந்து. அங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரொம்ப காஸ்ட்லி, சாக்லேட் ரொம்ப அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அவ்வளோ விலையேற பெற்றது, அவ்வளோ காஸ்ட்லியானது. அந்த சாக்லேட் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குமா. ஆகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குழாய் வரி இல்லை, ஈபி பில் கட்ட வேண்டியது இல்லை. பிள்ளை பறக்குதுன்னா மொத்தம் செலவு அரசாங்கமே ஏற்றுக்கும். அது மாத்திரமில்ல, பிள்ளை பிறந்த பிற்பாடு மாதம் ஒரு தொகை கொடுத்துரும். இப்படி எல்லாம் தான் எப்படி இருக்கும் நம்ம இந்திய தேசம். எல்லாரும் பெரிய சந்தோஷமா இருக்கு, எந்த வரையும் கட்ட தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரு நாடு எது? சுவிட்சர்லாந்து என்கிற ஒரு நாடா இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நாடு, ஒரு அரசாங்கமே அந்த அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு நன்மை செய்யும் பொழுது நீங்க நினைச்சு பாருங்க, பரலோகமும் ஒரு அரசாங்கம் மாதிரி தான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். பரலோகம் என்பது ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் மாதிரி தான் இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு சுவிட்சர்லாந்து தேசமே அங்க இருக்கிற பிரஜைகளுக்கு நன்மைகளை செய்யும் பொழுது இல்லைங்களா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, நாம இப்ப எங்க இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னா. ஆண்டவர் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஏன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்க தேவைகள் அனைத்தையும் என்ன பண்ணும்? சந்திக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க எல்லாம் எந்த பிரஜைகளா இருக்கிறீங்க? பரலோக அரசாங்க பிரஜைகளா இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நினைச்சு பாருங்க, சுவிட்சர்லாண்டே அவ்வளவு நன்மைகளை செய்யும் போது, அவ்வளோ நல்ல திட்டங்களை கொடுக்கும் பொழுது, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை அது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு அந்த அரசாங்கம் செய்யும் பொழுது, வானத்தின் பூமி படைத்த தேவன் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாரு. இப்ப அவர் தான் நமக்கு தலையா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறாரு, ஆண்டவரா இருக்கிறாரு. இப்ப அவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்வார்? நிறைய நன்மைகள் செய்வார். எத்தனை பேர் சொன்னீங்க? நிறைய நன்மை செய்வார். இந்த காலை நேரத்தில் எப்பேற்பட்ட தேவையா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கலாம், எப்பேற்பட்ட தடையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன். நான் ஒரு சிட்டிசன். இங்க இந்த உலக பிரகாரமான சிட்டிசன் கிடையாது. வானத்தின் பூமி படைச்ச தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ஒரு நபராய், ஒரு பிரஜையாய் இல்லைங்களா, ஒரு சிட்டிசனாய் நான் இருக்கிறபடினால எனக்குரியது எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்வார்? பரலோகம் பார்த்துக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல கை சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் உங்க தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீங்க பரலோகத்துக்குரியவங்களா இருக்கிறபடினால பரலோகம் உங்க தேவைகளை